ப்ரோ கிளைண்ட்டுக்கு மெசேஜ் பண்ணாலே ப்ரீவியஸ் கிளைண்ட்ஸுக்கு பண்ண ரிசல்ட்ஸை கேட்குறாங்க, என்கிட்ட எந்த ஒரு போர்ட்ஃபோலியோவும் இல்லை. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளமை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் என்னோட டிஎம்ல கேட்குறீங்க. அதுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே பதில், பி ஹானஸ்ட் டு யுவர் கிளைண்ட். ஹை கைஸ், திஸ் இஸ் டே 51 ஆஃப் டாக்குமெண்டிங் மை ஃப்ரீலான்சிங் ஜர்னி. இப்போ ரீசெண்டாக நான் நிறைய ஃப்ரீலான்சரை பார்க்குறேன். அவங்களுக்கு கிளைண்ட்டை ஆன்போர்ட் பண்ணுறதுக்காக மற்றவங்களோட ரிசல்ட்ஸை ஷோகேஸ் பண்ணி ஆன்போர்ட் பண்ணுறாங்க. அது ஒரு ப்ராப்பர் வே இல்லை, அண்ட் அது ஒர்க்கும் ஆகாது. ஏன்னா இன்கேஸ் கிளைண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் கொஞ்சம் அவேரில் இருந்தால் கூட இது உங்களோட ஒர்க் இல்லைன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ நான் இந்த சுச்சுவேஷனில் எப்படி அதை சால்வ் பண்ணுவேன் அப்படின்றத சொல்கிறேன். கிளைண்ட்ஸ் நம்மகிட்ட ப்ரீவியஸ் ரிசல்ட்ஸோட டேட்டாஸ் கேட்டால் நம்மகிட்ட ஹானஸ்ட்டாக 2 வேஸ் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட், நீங்கள் உங்கள் தெரிஞ்சவங்களோட பிஸ்னஸுக்கு ஒரு மினிமம் காஸ்ட்டில் ஒர்க் பண்ணி ரிசல்ட்ஸ் கொடுத்து அந்த ரிசல்ட்ஸை நீங்கள் ஷோகேஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஹானஸ்ட்டாக உங்களுக்கான சர்வீஸ் காஸ்ட்டை கிளைண்ட் கிட்ட சொல்லிட்டு ரிசல்ட் வந்த பிறகு உங்கள் ப்ராஃபிட்ல இருந்து பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்க. இந்த டீலுக்கு அக்செப்ட் பண்ணாத கிளைண்டே இருக்க மாட்டாங்க. ஸோ நான் என்னோட கிளைண்ட்டுக்கு இதே ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி 20K 1 வீக்ல எப்படி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி கொடுத்தேன் அப்படின்றத டீட்டெயில் கேஸ் ஸ்டடியோட இந்த டாக்ல உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது வேணும்னா நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட்ல கிளைண்ட் கேஸ் ஸ்டடி அப்படின்னு டைப் பண்ணுங்க. நானே உங்களுக்கு பர்சனலாக சென்ட் பண்றேன். தேங்க்யூ.